அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உலகமெங்கும் வாழ்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் அனைவர்களுக்கும் தியாகத் திருநாள் என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முஃமின்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக ஒரு குடும்பமே தியாகம் செய்ததன் காரணத்தினால் அல்லாஹ் அவருடைய தியாகங்களை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை கியாமத்து நாள் வரை அனைவர்களும் நினைவு கூற வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த ஹஜ்ஜையும் ஹஜ்ஜி பெருநாளையும் தந்திருக்கின்றான். இதனுடைய வரலாறுகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் நம் அனைவர்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் சின்ன ஒரு நினைவூட்டலுக்காக இந்த இடத்திலே நான் சொல்லி காட்டுகின்றேன். பொதுவாக நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால், அதாவது உடனே குழந்தை பிறந்தவர்களுக்கு விட ஓரிரு வருடங்கள் கழித்தோ அல்லது 10 வருடம் 15 வருடம் கழித்து குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால், அந்த உடனே பிறந்த குழந்தை இருக்கிறது அல்லவா, அந்த குழந்தையை விட இந்த வருடங்கள் கடந்து பிறக்கின்ற குழந்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அதன் மீது அதிகமாக பாசம் வைக்கின்றோம், அக்கறை வைக்கின்றோம், கவனம் செலுத்துகின்றோம். இப்படி இருக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயதான காலத்தில் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை பிறந்த அந்த குழந்தையை அல்லாஹ்வுக்காக அறுக்க வேண்டும் என்று அவர்கள் கனவு காணுகின்றார்கள். அப்பொழுதும் கூட அவர்கள் அந்த கனவை அவர்கள் வெளிப்படுத்தாமல் மறைத்திருக்கலாம். இருந்தாலும் அது பலமுறை அந்த கனவுகள் வரவும் இது அல்லாஹ்வுக்கினுடைய கட்டளையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்கின்றார்கள். அப்படி மனைவியிடத்திலே சொல்கின்ற பொழுது மனைவியாக அந்த பெற்ற, பொதுவாக குழந்தை ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகம் பாசம் இருக்கும். ஏனென்றால் அவளுக்கு தானே 10 மாதம் ஈன்றெடுத்து அவங்க சுமந்து பெற்று நமக்கு தருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த கனவை பற்றி தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்கின்ற பொழுது கூட அந்த மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, இப்படி இல்லாமல் கனவு வரும், குழந்தைய போய் அறுக்கிற மாதிரி கனவு காணுறீங்களே, போங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லாமல் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய கட்டளையா, அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கன்னு அந்த அம்மா முன் வராங்க. சரி, பெற்றோர்கள் தான் இப்படி இருக்கின்றார்கள், பிள்ளை என்ன சொல்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது பிள்ளையிடத்திலே சொல்கின்ற பொழுது பொதுவாக அறுக்கப் போவது குழந்தையைத்தானே, அப்போ அந்த குழந்தைக்கு தானே பாதிப்பு இருக்கும். இப்போ அந்த குழந்தை என்ன சொல்ல வேண்டும், உங்களுக்கு வேற வேலையா, என்ன போய் அறுக்க போகிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அந்த குழந்தையும் போகாமல், இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் நீங்கள் நிறைவேற்றுங்கள் பெற்றோர்களே, தாய் தந்தையே என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார். அதைவிட கூடுதலான ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து, தந்தையை நீங்கள் அறுக்கின்ற பொழுது என்னை நிமிர்ந்து வச்சு அறுத்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய முகத்தை பார்க்கும்போது நீங்கள் அறுக்காமல் விட்டு விடுவீங்க, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அறுக்கிறதாக இருந்தால் என்னை படுக்க வைத்து அருங்கள் என்பதாக அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தை சொல்கின்றது. எப்படிப்பட்ட தியாகம் பார்த்தீங்களா. கணவருக்கு வந்த கனவை தன்னுடைய மனைவியும் முன்னெடுத்து செல்கின்றார்கள். அந்த குழந்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த தியாகத்தை ஏற்படுத்துகின்றார். இது ஒரு சாதாரண தியாகம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த இவருடைய அந்த குடும்பத்தினுடைய வரலாறுகள், ஹஜ்ஜிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், பாலைவனத்தில் அவங்கள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போட்டது எல்லாம் இவங்களுடைய வரலாறுகளே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு படிப்பினை தியாகங்கள் நிறைந்து இருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தை கியாமத்து நாள் வரை நினைவுபடுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு இந்த ஹஜ்ஜி பெருநாளையும் தந்திருக்கின்றான். அன்பிற்கினவர்களே, ஆக ஒரு குடும்பமே அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்திருக்கிற அல்லவா, அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி செய்யணும், நம்முடைய தியாகம் எப்படி. அவங்க ஒரு குழந்தையை அறுக்கிறதுக்காக முன் வந்துட்டாங்க அல்லாஹ்வுக்காக. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிரமங்கள்லாம் இல்லை. அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒன்றும் கொடுக்கல. அல்லாஹ் நமக்கு ரொம்ப இலகுவாக்கி வச்சிருக்கின்றான். சஹாபாக்களை போலலாம் நமக்கு எந்த ஒரு கஷ்டங்களோ, நபிமார்களை போலலாம் நமக்கு எந்த ஒரு பெரிய சோதனைகளோ, துன்பங்களோ, துயரம் எதுவுமே இல்லை. நமக்கு அல்லாஹ் மார்க்கத்தை ரொம்ப இலகுவாக்கி வச்சிருக்கின்றான். ஆனால் அந்த இலகுவாக்கின அந்த மார்க்கத்தை கூட அல்லாஹ்வுக்காக நாம் என்ன செய்ய முடியல, தியாகம் செய்து முன் வர முடியவில்லை, தியாகம் செய்ய முடியும். நம்முடைய தியாகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீறி போனால் அரஃபாவுடைய நோன்பு வைக்கின்றோம், அதிலும் பெரும்பாலும் வைக்கிறது இல்லை. இன்னும் சில 2 நாளைக்கு முன்னாடி 1 நாளைக்கு முன்னாடி ஆடுகளை வாங்கி பராமரிக்கிறோம், அது குர்பானி கொடுக்குறவங்க.
குர்பானி கொடுக்குறவங்களுக்கு அந்த கஷ்டமும் இல்லை. இன்னும் வீட்டில் எல்லாருமே குர்பானி கொடுக்குறதா வீட்டில் எல்லாருமே என்ன செய்யலாம், முடி நகங்கள் வெட்டாமல் இருக்கலாம். ஆனால் என்ன செய்வாங்க, அந்த யார் பேரில் கொடுக்குறோமோ அவங்க மட்டும்தான் முடி நகங்களை வெட்டாமல் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஆடு அறுக்கிறதுக்கு கத்தி கழுத்தில் தான் கத்தியை வச்சுருப்பாங்க ஆடு மாடு அறுக்கிறதுக்கு. அதுக்குள்ளே என்ன செஞ்சுருவாங்க, முடி வெட்டுற கடைக்கு போய் ஷேவ் பண்ணிட்டு வந்து அந்த கறியை கூட விளம்பி இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் மறுநாள் கழித்து செஞ்சாங்க. 10 நாள் பொறுமையாக இருந்தவங்க, முடி நகை வெட்டாமல் இருந்தவங்க மறுநாள் 11ஆம் நாள் 12 நாள் போய் செஞ்சான்னு அதில் கூட அவங்களுக்கு முடியும், உடனே போய் வெட்டிட்டு வந்துடுவாங்க. இன்னும் சிலர்கள் குர்பானி ஆடு வாங்கி கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டு கூட்டு குர்பானியில் கொடுத்து தங்களுடைய கடமைகளை கழித்து விடுகின்றார்கள். இதுதான் நம்முடைய தியாகமாக இருக்கிறது. குர்பானி கொடுக்கவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புத்தாடைகளை அணிஞ்சு அன்னைக்குன்னு பார்த்து என்ன செய்கிறாங்க, உணவுகளை சமைத்து பரிமாறிக்கொண்டு வெளியில் சுற்றிட்டு சொந்த பந்தங்க வீட்டுக்கு போயிட்டோ வெளியில் செஞ்சுட்டு அன்னைக்கு ஹஜ்ஜி பெருநாளை முடித்துவிடும். அன்பிற்கும் இல்லையே, பெருநாளில் நாம் சந்தோஷமாக புத்தாடை அணிவதோ உணவு சமைப்பதோ எதுவுமே தவறில்லை, கொடுப்பது தவறு, எல்லாமே தேவையானதான். ஆனால் அது மட்டும் தியாகம் அல்ல, அது மட்டும் ஹஜ்ஜினுடைய அந்த ஹஜ்ஜி பெருநாள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. குர்பானியோ இந்த மாதிரி புத்தாடை அணிந்தது மட்டும் இதோடு முடிச்சு விடாமல் அல்லாவுக்காக, அல்லாவுடைய ரசூலுக்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் என்பது நம்மளை போல உயிர் தியாகங்களோ பொருள் தியாகங்களோ நமக்கு சொல்லலை. குறைஞ்சபட்சம் நாம் என்ன செய்யணும், 5 நேர தொழுகைக்கு நம்முடைய நேரங்களை தியாகம் செய்ய வேண்டும். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, எனக்கு நேரம் இல்லைங்கிறாங்க. அதே உடல்நல முறையாக படுத்துட்டாங்கன்னா அவங்க வேலைகளை யார் பார்த்தா, அல்ல அதுக்கு தகுந்த ஆட்களை ஏற்பாடு செஞ்சுட்டு தானே இருக்கிறான். அப்போது நம்மளால் தான் முடியுது, நம்ம தான் இருந்து செய்யணும் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நாம் நீங்கள் படுத்து பாருங்களேன், ஒரு வாரம் 2 வாரம் நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த வேலைகள் எப்படி நடக்குது, அப்போ அல்லாஹ் நடத்தாட்டி வைப்போம். அதனால் தொழுகைக்கு எந்த காரணங்களும் சொல்லாமல் 5 நேர தொழுகைக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நேரங்களை தியாகம் செய்து தான் ஆக வேண்டும். அதே போல் ரமலானுடைய நோன்பு வருகிறது என்று சொன்னால் அதற்காகவே முன்கூட்டியே நான் ஒரு வெளியூருக்கு போகிறோம், வெளியே நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் முன்கூட்டி நம்ம தயாராகிறோம்ல, முன்கூட்டியே எல்லா வேலைகளும் செய்கிறோமே. அப்போது ரமலான் வருதுன்னு சொன்னால் முன்கூட்டியே நம்ம நேரங்களை தியாகம் செஞ்சு அதுக்கான ஒதுக்கி வைக்க நேரம், ரமலான் முழுவதும் நோன்பு வைக்கணும், அமல்கள் செய்யணும்னு சொல்லி நாம் தான் நேரங்களை தியாகம் செய்து முன்கொண்டு வரணும். அதே போல் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவங்க, தர்மம் செய்யக்கூடியவங்க, அவங்களாம் என்ன செய்யணும், இன்றைக்கி ஜக்காத்து கொடுக்க முடியல, சதக்கா கொடுக்க முடியல, ஒரு தர்மம் கூட செய்ய முடியல அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா என்ன காரணம், நம்மளோட செலவுகளில் சிக்கனப்படுத்தணும். நம்ம என்ன ஆடம்பர செலவுகள் செய்கிறோமோ அதெல்லாம் சிக்கனப்படுத்தி நம்முடைய ஜக்காத்துக்கும் தர்மங்களுக்கும் உட்படுத்த வேண்டும். ஹஜ்ஜி செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்கணும்னு சொல்ல, நாம் ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியத்தில் நம்ம செலவுகள் சிக்கனமாக மிச்சம் பிடிச்சி என்ன செய்யணும், ஆடம்பர செலவு குறைச்சி சிறுக சேர்த்து வச்சாலும் கூட அல்லாஹ் அதில் பரக்கத் செஞ்சால் அந்த மாதிரி எத்தனையோ மக்கள் ஹஜ்ஜி உம்ராவுக்கு போனதெல்லாம் என்னுடைய வரலாறுல எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த தியாக உணர்வு வர வேண்டும். இதே போல் எல்லா விஷயங்களும் சரி, அமலுடைய விஷயத்தில் நாம் நேரங்களை என்ன செய்ய, நம்முடைய இவ்வளோ நேரங்களை வீணான முறையில் டிவிகளிலும் செல்ஃபோன்களிலும் வீணான பேச்சுக்களிலும் வீணான வெளியில் ஆடம்பர நிகழ்ச்சிகளிலும் என்ன செஞ்சிட்ருக்கோங்க, நம்ம நேரங்களெல்லாம் செலவு செஞ்சிட்ருக்கோம். அந்த நேரங்களெல்லாம் அல்லாவுக்காக, அல்லாவுடைய ரசூலுக்காக, அல்லாவுடைய கட்டளைக்காக நாம் தியாகம் செய்தால்தான் உண்மையான நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறமிடும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பங்கள் அல்லாஹ் ஒட்டுமொத்த குடும்பமும் அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டார்களோ அதே போல் நாம் அமல்களின் மூலமாக நாம் மனைவி மக்கள் குழந்தைகள் அனைவர்களுமே என்ன செய்ய வேண்டும், தியாகங்கள் செய்து வீட்டில் கணவன் தொழுதா மனைவி தொழுகிறதில்லை, மனைவி தொழுதா கணவன் தொழுவதில்லை, 2 பேர் தொழுதா பிள்ளைங்க தொழுகிறதில்லை, இந்த மாதிரி இல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பங்களும் தொழுகையாளிகளாக வேண்டும், நோம்பாளிகளாக வேண்டும், ஹாஜிகளாக வேண்டும். அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் நாமும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும். இந்த நல்ல செய்தியோடு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ஜி பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இந்த நாளில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதே போல் எல்லா நாளும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உட்பட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தொரு புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.